அனைவருக்கும் வணக்கம். எங்கள் தினம் ஒரு திருவம்பாவை நிகழ்ச்சியில் இன்று தேவார திருவாசக பாடல்கள் கொண்ட பஞ்ச புராணமும் திருவிற்கோலம் சிவபிரகாச ஓதுவார் அவர்கள் வழங்குகிறார். கேட்டு மகிழ்வோம், வாருங்கள். சைவ நூல்களான 12 திருமுறைகளிலும் 5 பகுதிகளை மட்டுமே கொண்ட பாகுபாடு பஞ்சபுராணமாகும். இவை 12 திருமுறைகளை அன்றாடம் ஓத இயலாத காரணத்தினால் எளிமைப்படுத்த உருவாக்கப்பட்டவை. பஞ்சபுராணத்தின் பகுதிகள்: தேவாரம் திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி நாயனார். திருவாசகம் திருக்கோவையார், மாணிக்கவாசகர். திருவிசைப்பா திருமாளிகை தேவர் முதலிய 9 சைவ அடியார்கள். திருப்பல்லாண்டு சேந்தனார். திருத்தொண்டர் புராணம் சேக்கிழார். பஞ்சபுராணம் ஓதப்படும் முறை: தேவாரம், திருவாசகம், திரு இசைப்பா, திருப்பல்லாண்டு, திருப்புராணம் ஆகிய 5 நூல்களும் பஞ்சபுராணம் என்று அழைக்கப்பெறுகிறது. திருச்சிற்றம்பலம் என்ற சிதம்பரத்தினை குறிக்கும் சொல்லினை பஞ்சபுராணம் பாட துவங்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் கூற வேண்டியது மரபாகும். மந்திர நாயகனான சிவனை பஞ்சபுராணம் என்னும் 5 பாடல் பாடி வழிபட்டால் கஷ்டங்கள் பஞ்சாய் பறந்திடும் என்பர். தினமும் காலையில் சிவஸ்தலத்திற்கு சென்று அபிஷேகம் முடிந்த பின் இதனை பாடுவது சிறப்பு. இயலாதவர்கள் வீட்டிலேயே பாராயணம் செய்யலாம். இந்த 5 பாடல்களுடன் சிவபெருமானின் மகனான முருகனது புகழினை பாடும் திருப்புகழையும் இணைத்து பாடும் வழக்கம் பிற்பாடு ஏற்பட்டது. இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக வரும் தேவார பாடல் கூவம் திருவிற்கோலம் கோயில் பற்றியது. திரிபுர அசுரர்களை அழிக்கும் பொருட்டு இத்தல இறைவனார் மேருமலையை வில்லாக வேண்டிய தலம் என்பதால் திருவிற்கோலம் என்ற பெயர் இத்தலத்துக்கு வந்தது. இங்குள்ள சுவாமி மீது வெண்மை படர்ந்ததால் மழை மிகுதியாக பெய்யும் என்பதையும், மழை குறைவு என்றால் செம்மையான மேனி மூலமும் உணரலாம் என்றும் கூறப்படுகிறது. இதைத்தான் சம்பந்தர் ஐயன் நல் அதிசயன் என்று குறிப்பிடுகிறார். ஐயன் நல் அதிசயன் அயன் மையனே கண்டன வண்ணம் வண்ணவன் பையரவுகள் குழல் பகமாகவும் செய்யவன் உறைவிடம் திருவிற்கோலமே திருவிற்கோலமே. இறைவர் யாவற்றுக்கும் தலைவர், பல பல வேடம் கொள்ளும் அதிசயர். பிரமனும் மற்றுமுள்ள விண்ணோர்களும் தொழுகின்ற மை போன்ற இருண்ட கண்டத்தர். நல்ல வண்ணமுடைய பாம்பின் படம் போன்ற அல்குலையுடைய உமாதேவியை தம் திருமேனியில் ஒரு பாகமாக கொண்டு செம்மேனியராய் அவர் வீற்றிருந்தருளும் இடம் திருவிற்கோலம் ஆகும். அடுத்தது திருவாசகம். சிவன் சுமந்த சுமைகள். நாம் மட்டும் தானா சுமைகளை சுமக்கிறோம்? அந்த இறைவனையும் சுமக்க வைக்கிறோம். சிவன் சுமந்த சுமைகளை மாணிக்கவாசகர் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் இங்கே. பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தான் பெம்மான் பெருந்துரையான் சுமந்த கீர்த்தி வியன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றிக் கடவுள் களிமதுரை
மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவாள் மொத்துண்டு புன் சுமந்த புன்மேனி பாடுதுங்க நம்மனாய் பாடுதுங்க நம்மனாய். 9ஆம் திருமுறை. தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருவிழிமிழலை வீழிநாதீஸ்வரர் கோவில் திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தரர் ஆகியோரால் தேவார பாடல் பெற்ற 61வது சிவத்தலமாகும். மேலும் திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு திருத்தலங்களில் ஒன்றாகும். இச்சிவாலயத்தின் மூலவர் வீழிநாதேஸ்வரர், தாயார் சுந்தர குஜாம்பிகை. கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியை, கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியே கரையில கருணை கடலை மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றயம் சிவனை திருவேமியலை விட்டிருந்த கொற்றவன் தன்னை கண்டு கண்டுள்ளம் என்னுள்ளம் குளிர்ந்தனவே என்னுள்ளம் குளிர்ந்தனவே. கற்றவர்களால் அக்கல்வியின் பயனாக அடைந்து அனுபவிக்கப்படும் தெய்வீக மரத்தில் பழுத்த கனி போன்றவனாய், எல்லை இல்லாத பெருங்கருணை கடலாய், மற்றவர்கள் தம் முயற்சியில் அறிய முடியாத செந்நிற மாணிக்கமணியால் ஆகிய மலை போன்றவனாய், தன்னை வழிபடும் அடியவருடைய உள்ளத்தில் மாணிக்க சுடர் போன்ற ஞான ஒளி வீசுபவனாய், பகைவர்களுடைய முப்புறங்களையும் அழித்த எங்களுக்கு நன்மை தருபவனாய், அடியார்களுக்கு அருளுவதற்காகவே திருவிழிமிழலையில் வீற்றிருந்த வெற்றியனாகிய சிவபெருமானை பலகாலம் தரிசித்ததனால் என் உள்ளம் குளிர என் கண்களும் குளிர்ச்சி பெற்றன. அடுத்தது திருவாரூர் தியாகராஜ சுவாமி மீது பல்லாண்டு. வேய்குழல் இசை, யாழின் இசை, கூத்தாடுதலின் ஓசை, துதித்தலின் ஓசை என்பன கூட்டமாக பெருகி திருவிழா நாளில் நிகழ்த்தப்படும் ஓசையோடு கூடி வானத்தளவும் சென்று பெருகி மிகுகின்ற திருவாரூரில் இளைய காளையை வாகனமாக உடைய சிவபெருமானுக்கு பரம்பரை பரம்பரையாய் அடிமையாய் அத்தகைய குடும்பங்களுக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்கின்ற அடியவர் குடும்பங்களில் பிறந்த பழ அடியாரோடும் கூடி எம் பெருமான் பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்துவோமாக. குழலொளி யாழொளி கூத்தொளி எத்தொளி எங்கும் குழாம் பெருகி விழ வழிவின் அளவு சென்று விம்மி மிகு திருவாரூரே மழவிடையாட்கு வழி வழியாளாய் மனம் செய்குடி பிறந்த பட அடியாரோடும் கூடியம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே படடியாரோடும் கூடியம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. அடுத்து 12ஆம் திருமுறை பெரிய புராணத்தில் வெள்ளானை சருக்கத்தில் வருகின்ற பாடல். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் பொங்கிட மன்றுளர் அடியாரவர் அடியாரவர் மாண்புகள் நின்றது எங்கும் நிலவி உலகலாம் திருச்சிற்றம்பலம். நம பார்வதீபதே ஹரஹர மகாதேவா. சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறையந்தாய் போற்றி, பாகும் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, நாரமுக
கடலே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கோலத்துறை வீரா போற்றி 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 கோலத்துறை விமலா போற்றி 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 கோலத்துறை பெரும் செல்வ போற்றி 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 கோலத்துறை வேந்த போற்றி 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 சிவா திருச்சிற்றம்பலம் பூம் திருவிற்கோள்நாதர் ஓதுவார் திரு சிவபிரகாசம் ஐயா வந்து பாடியிருக்கார் பஞ்ச புராணம்.